திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய ரசிகர்களை ஏமாற்றுகிறார். அவருக்கு ரசிகர் நலன்ல எந்த விதமான அக்கறையும் கிடையாது. அவர் என்ன பெரிய பெரிய குண்டர்களை வச்சு தூக்கி வீசுறது மட்டுமல்ல, அவங்களுக்கு தண்ணி கிடைச்சதா, கை குழந்தைகளோட வந்தாங்களே, வெயிலில் நின்னாங்களே, அதை பற்றியெல்லாம் அவர் கவலை இல்லை. ஏன்னா ஏற்கனவே ரசிகர் மன்றத்தில் அதன் மூலமாக அவங்க உழைப்பு, அவங்களுடைய பணத்தை உறிஞ்சு எடுத்துக்கிட்டு தான் அவர் வந்து பெரிய நடிகராக வந்திருக்கிறார். யாராவது ரசிகர் மன்றங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக டிக்கெட் கொடுப்பாரா? ரசிகர்களுக்கு ஃப்ரீயாக டிக்கெட் கொடுப்பாரா? அவர் கொடுக்க மாட்டார். இல்லை 3 மடங்கு 4 மடங்கு டிக்கெட் விற்று தான் அவர் வந்து வந்திருக்கிறார். அதனால் ரசிகர்கள் வந்து சினிமாவாக பார்க்கணும், ஏமாறக்கூடாது. அதுவும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்கள், ஹிந்து இளைஞர்கள், இவங்க முழுக்க விஜய் அவர்கள் திமுகவினுடைய ஊதுகுழலாக இன்னொரு மக்கள் நீதி மையமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவர் வந்து ரசிகர்களை ஏமாற்றுவார். ரசிகர்களை மட்டுமல்ல, பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பை கெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் திமுகவினுடைய கையாளாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதை விரைவில் அந்த ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசிப்புத்தன்மை என்பது வேறு. ஓட்டு போடுகிற பொழுது அவர்கள் இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த நேரத்தில் முன்வைக்கின்றேன். ஆனால் இப்போ அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிற பொருள்கள் 50% வரி விதிச்சிருக்காங்க. அது வந்து இன்னைக்கிலேருந்து அமலுக்கு வந்திருக்கு. இதில் வந்து வெளிநாட்டோட சுமூகமான உடன்பாடு இல்லைன்ற ஒரு மாதிரி வெகு விரைவில் இந்த சூழ்நிலை மாறுங்க. இங்கிருந்து நாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளுக்கு அவங்க நாட்டில் அவங்க 50% வரி விதிச்சா, அப்போ அங்கிருந்து இங்கே கொண்டு வர்றான் பார்த்தீங்களா, பல நிறுவனங்கள் இருக்குது. அது மேலே நாம் வரி விதிப்போம். இது ஒரு சர்வதேச அரசியல். நாம் எங்கே பெட்ரோல் வாங்கணும், நாம் எங்கே வந்து எந்த உறவு வச்சுக்கணுங்கிறதையெல்லாம் அமெரிக்காக்காரன் தீர்மானிக்க முடியாது. அமெரிக்காவினுடைய மேலாதிக்கத்தை நாம் முறியடிப்போம். இப்போ வந்து இது ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே அமெரிக்கா இப்படி தான் நாம் வந்து மொத அணுகுண்டு சோதனை நடத்திய போது, வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் பொக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்தின போது நம்ம மேலே பொருளாதார தடை விதித்தாங்க. அமெரிக்கா பொருளாதார தடை விதித்தது. அதை நாம் மீண்டு வந்தோம், வெற்றி கண்டோம். அதே போல் இந்த விஷயத்துலையும் இந்தியா தான் மிகப்பெரிய மார்க்கெட்டுங்க. நமக்கு அவன் விதிக்கக்கூடிய வரி, நம்மளை நம்பி தான் அவன் இருக்கிறான் ஒழிய அவனை நம்பி நாம கிடையாது. அதனால இந்த விஷயங்கள் வெகு விரைவில் வந்து சரியாகிவிடும். நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணால் மற்ற நாட்டுக்கு ஏற்றுமதி விட்டு போகிறது. நாம் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய எல்லா விஷயத்தையும் அமெரிக்க நிறுவனங்களையும் புறக்கணிக்கணும். அந்த நிகழ்ச்சியை இந்து மக்கள் கட்சி பொழுது நடத்தி கொண்டிருக்கிறது. அமேசான் நிறுவனம், எதுக்காக நம்ம அமேசான் நிறுவனத்தை ஆதரிக்கணும்? எதுக்காக நம்ம கொக்கோ கோலாவை ஆதரிக்கணும்? அமெரிக்க நிறுவனங்களை எல்லாம் நாம புறக்கணிக்க ஆரம்பிச்சா அவன் எங்கே போவான்? அதனால் அந்த ஸ்ட்ராட்டஜியை, வெளியுறவுத்துறை கொள்கையை மிக அற்புதமாக நரேந்திர மோடி, ரொம்ப நல்ல ஜெய்சங்கர் போன்றவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இதில் வெற்றி பாரதத்துக்கு தான் இருக்கும். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.